மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வெளியாகும் என்று கூறப்பட்ட நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக இருந்த 10 தொகுதிகளில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவியுள்ளதாகவும் பாஜக நிலைநிறுத்தியுள்ளதாகவும் வெற்றி வாய்ப்பு பாஜகவிற்கு அமைந்துள்ளதாகவும் செய்திகள் தற்பொழுது வெளியாகி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. எந்தெந்த தொகுதிகளில் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அடையும் என்பதை இந்த வீடியோவில் நாம் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக இருந்த வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை போன்ற தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வியை தழுவும் என்றும், கன்னியாகுமரி, நீலகிரி போன்ற 2 தொகுதிகளில் தோல்வியை தழுவி பாஜக தங்களது ஆட்சியை அமைக்கும் என்றும் தற்பொழுது தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்ல, தேனி, ராமநாதபுரம் போன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக பாஜகவின் கூட்டணி கட்சிகள் வெற்றியை நிலைநாட்டும் என்றும் தற்பொழுது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி இருப்பதால் ஒட்டுமொத்த அதிர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அமைந்திருக்கிறது. மேலும் திமுகவின் கோட்டையாக இருந்த சென்னை முழுக்க தற்பொழுது திமுகவின் எதிர்ப்பாக அமைந்திருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் திமுக சம்பாதித்திருக்கிறது. கோட்டையாக இருந்ததை சுக்குநூறாக அண்ணாமலை அவர்கள் முடக்கிவிட்டார், அதை உடைத்து விட்டார் என்றே நாம் பார்க்கலாம். காரணம், திமுகவின் செயல்பாடுகள் அனைத்தும் கடுமையாக இருந்ததாகவும், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது கூட திமுக அரசாங்கம் எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை, சுமார் 5500 கோடி வெள்ள மழைநீர் வடிகால் திட்டத்திற்கு முதலீடு செய்ததாக சென்னை மேயர் பிரியா அவர்கள் கூறியிருந்த பொழுதும், அதை மழைநீர் வடிகால் திட்டத்திற்கு சென்னையில் மிகப்பெரிய அளவில் மழை பெய்த பொழுதுதான் நாங்கள் பார்த்தோம். 5500 கோடியே அப்படியே ஊழல் செய்ததாகவும் தற்பொழுது சென்னை மக்கள் குற்றச்சாட்டுகளையும் எழுப்பியிருந்தார்கள். தற்பொழுதுதான் அதற்கான முழுமையான விளக்கம் தெரிந்திருக்கிறது. கூட்டாக இணைந்து இவர்கள் மத்திய அரசு நிதிகளையும் இவர்கள் சொத்துக்களாக, தங்களது தனிப்பட்ட சொத்துக்களாக மாற்றியிருப்பதாகவும் சென்னை மக்கள் வாக்குகள் செலுத்தும் பொழுது தங்களது எதிர்ப்புகள் இதன் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த முறை 15 முதல் 17 தொகுதிகள், அதிகபட்சம் 20 தொகுதிகள் வரைதான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. பார்க்கலாம், அண்ணாமலை திமுகவின் கோட்டையை கைப்பற்றுகிறதா? திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை தழுவுகிறதா என்பது ஜூன் 4ஆம் தேதி தெரிய வரும். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். திமுக தோல்வியடைவது சந்தோஷமா என்பதை லைக் மூலியமாக தெரிவிங்கள்.